இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து லாஃப்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 அடி வித்து லாஃப்ட்டு கொடுத்துருக்குறோம். இதே இது இந்த இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டீல் டீட்டெயிலு லாஃப்ட்டுக்காக இருந்தாலும் சரி, சன்ஷைடுக்காக இருந்தாலும் சரி, ஒரு கேண்டில் இந்த மாதிரி ஒரு எட்ஜ் சப்போர்ட்டுக்கானதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே இது நீங்கள் கேண்டிலிவர் ஸ்லாபாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா, இதை யூபார் மாதிரி அடித்து கொண்டு போயிருக்கணும். இல்லை இந்த மாதிரி லாஃப்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்போ பாருங்கள் இங்கே ஸ்டிரப்ஸ் எப்படி போட்டிருக்குன்னு நல்லா பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டிரப்ஸு, ஸோ கரெக்டாக இங்கே வந்து ஒரு பா மாதிரி பெண்ட் பண்ணி கொண்டு வந்து துப்பாக்கி ராடுன்னு சொல்லுவாங்க. இதை மெயின் பாரு இப்படி போகும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது வெயிட் எடுக்கும். அப்படி பண்ணாமல் நீங்கள் இதை ஸ்டிரப்ஸை தனியாக அதுக்கு பீமுக்குன்னு தனியாக ஒரு லிண்டலுக்கு தனியாக ஸ்டிரப்ஸ் அடிச்சுட்டு இங்கேருந்து சும்மா ஒரு எல்பார் மாதிரி போட்டு பண்ணிங்கன்னா உங்கள் லாஃப்ட்டு ஒரு காலகட்டங்களுக்கு அப்போ வெயிட் எடுக்காமல் தொங்கிடும். இல்லைனா நீங்கள் டீஷட்டர் பண்ணும் போதுமே, அதாவது ஃபார்ம் ஒர்க்கை ரிமூவ் பண்ணும் போதுமே டமார்னு காங்கிரீட் விழுந்து ஆக்சிடென்ட்டாக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஸ்டீல் டீட்டெயிலில் அஸ் சிவில் இன்ஜினியர் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கொத்தனாக இருந்தாலும் சரி, கம்பி கட்டுறவங்களாலும் சரி, இதனால் பார்த்து கவனமாக இல்லாமல் பண்ணிங்கன்னா ரிஸ்க்கு வந்து நமக்கு தான். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஸ்டீல் டீட்டெயில் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லாஃப்ட் சன்ஷேடும் லைஃபு ரொம்ப வருஷங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோடல் ப்ரொவிஷன் படி லாஃப்ட் இந்த மாதிரி கார்னர் ஆர் எட்ஜ் ஸ்லாபில் வர்றப்ப கேண்டிலிவர் ஸ்லாபை எப்படி ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டாப் பாட்டம் மிடில் இருந்தால் எப்படி கொடுக்கணுங்கிற டீட்டெயிலும் அட்டாச் பண்ணியிருக்கேன்.